தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன் அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பாள் இணைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 134வது வகுப்பு மண்டலத்தின் 8வது பாடல். தன்னிலே தானாக நினைந்து கனிந்து அவிழ்ந்து சுகசமாதியாக பொன்னிலே பனி போலும் மாயை தரும் மனமே உன் புரைகள் தீர்ந்தாய் எண்ணினோ யான் பிழைப்பேன் எனக்கு இனியார் உன் போல்வார் இல்லை இல்லை உன்னிலோ திருவருளுக்கு ஒப்பாவாய் என் உயிர்க்கோர் உறவுமாவாய் தன்னிலே தானாக நினைந்து கனிந்து அவிழ்ந்து சுகசமாதியாக பொன்னிலே பனி போலும் மாயை தரும் மனமே உன் புரைகள் தீர்ந்தாய் என்னிடோ யான் பிழைப்பேன் எனக்கு இனியார் உன் போல்வார் இல்லை இல்லை என்னிலோ திருவருளுக்கு ஒப்பாவாய் என் உயிர்க்கோர் உறவுமாவாய். நான் அல்லது நாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மா உடலோடு கூடியிருக்கும் பொழுதும் தான் அல்லாத தனு கரணங்களோடு கலந்து, அப்படின்னா இந்த உலகம் மனம் புத்தி இந்திரியங்கள் இவைகளோடு கலந்து இருந்தாலும் இவைகளுக்கு அந்நியமாக இருந்த தன்னை உணர்ந்து, அதுதான் இங்கே அர்த்தம். இந்த உடலோடு மனதோடு உலகத்தோடு கூடியிருந்தாலும் கூட நான் இவைகளிலிருந்து வேறுபட்டவன், அந்நியமாக இருப்பவன். அந்நியம் சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? இவைகளிலிருந்து வேறுபட்டவன் சொன்னால் இந்த உடல் மனம் இந்திரியங்கள் நான் இல்லை, இவைகள் அனைத்திற்கும் சாட்சியாக எந்த ஒன்று இருக்கின்றதோ,
எந்த ஒன்றின் இருப்பினால் இந்த உலகம் நமக்கு தெரிகின்றதோ, எந்த ஒன்றின் இருப்பினால் மனம் செயல்படுகின்றதோ, எந்த ஒன்றின் இருப்பினால் காது கேட்கின்றதோ, எந்த ஒன்றின் இருப்பினால் வாய் பேசுகின்றதோ, எந்த ஒன்றின் இருப்பினால் கண் பார்க்கின்றதோ, அப்படி தான் எடுத்துணும். கேனோபனிஷத்துக்கிட்ட போயிடணும். ஆமாம். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். அப்படிப்பட்ட ஒன்றாக என்னன்னு கேட்ட பாருங்க. அந்த ஒன்றாக சாட்சியாக, ஆத்மாவாக, நானாக, தானாக தன்னை அறிந்து ஞானத்தை பெற்றுன்னு சொல்கிறார். ஞானத்தை பெற்று அந்த ஞானம் நமக்கு வந்தவுடனே, நான் அதுவாக இருக்கின்றது என்று தெரிந்தவுடனே, நம்மிடம் இருக்கின்ற எல்லா விதமான விவகாரங்களும் விஷயங்களும் கழன்று ஓட, அதெல்லாம் நம்மை விட்டு அதுவே தானாக விலகி விடுகின்றதான். சூரியனை கண்ட பனி எப்படி தானே விலகி விடுமோ அதுபோல் சொல்லிட்டா போகும். அதுபோல அத்வைதமாக இருக்கும் நிலை, அதையே தன்னிலே தானாக நினைந்து கனிந்து அவிழ்ந்து சுக சமாதியாய் சொல்கிறார். நல்ல பாடல் இது. தன்னிலே தானாக தானே அதுவாக நினைந்து அதிலே கனிந்து சொன்னால் அதிலேயே ஆழ்ந்திருந்து நெட்டை கூடி சொல்கிறோம். ஆமாம். ஞானத்தில் பழுத்து, வாக்கு பழுத்து மனம் பழுத்தோர் நோக்கும் திருக்கூத்தை நோக்குனால் என்னால் சொல்கிறார். அதுபோல் இந்த வாக்கு பழுத்துன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தத்துவமசி என்ற வார்த்தையினுடைய அர்த்தமானது நன்கு புரிந்து அதிலேயே தெளிவை அடைந்து, அதுதான் வாக்கு பழுத்து. மனம் பழுத்தோர், அதனால் என்ன ஆகின்றது? இந்த மனமானது நான் அதுவாகவே இருக்கின்றேன், வேறு எதுவாகவும் இல்லை என்ற அறிவில் நிலை பெற்று நிஷ்டை பெற்று தன்னிலே தானாக நினைந்து கனிந்து அவிழ்ந்து சுக சமாதியா. அவிழ்ந்து சொல்கிறார். அவிழ்ந்து என்றால் நம்முடைய இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள் நம்முடைய மனது விரிந்து விடுகின்றது. விரிந்த மனம் ஒடுங்கும் வேளையில் நானாக பரந்த அருள்வாழி பதியே பராபரமே சொல்கிறார். எங்கெங்கெல்லாம் அந்த மனம் செதறி இருக்கின்றது அதெல்லாம் என்ன ஆகின்றது? நாம் கூச்ச வச்சிருக்கோம், செதறி இருக்கின்றது. கடைசியில் இந்த மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளிலிருந்து விடுபட்ட பிறகு என்ன இருக்கிறோம்? எதில் இருக்கிறோம்? நாம் எதுவோ அதுவாக இருக்கிறோம், அவ்வளோதான். மனது என்ற ஒன்றை இல்லை என்று ஒரு கற்பனை நினச்சிக்கோமே. மனசு இல்லை, அதனுடைய இனமும் இல்லைன்னா அங்கே என்ன இருக்குது? யோசித்தாக பாருங்களேன். இருக்குது ஏதோ ஒன்று. அந்த ஒன்று தான் என்ன? நானாக இருப்பது, தானாக இருப்பது. மனம் நினைக்கல, மறக்கலை, நினைப்பில்லை, மறப்பும் இல்லை. புத்தி அதுவும் வேலை செய்யலை, ஏற்கனவே வேலை செய்யலை, அது வேறு விஷயம். வேறு மனம், புத்தி, சித்தம் அதுவும் எதையும் பதிவு பண்ணி வச்சுக்கல, எதையும் அதை வெளிப்படுத்தவும் இல்லை, அமைதியாக இருக்கு. இந்த இந்திரியங்களை வேலை செய்யலை, அமைதி அடைந்து விட்டது. அப்போ அங்கே என்ன இருக்குது? யார் இருக்கிறாங்க? யார் இருப்பாங்க? யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நான். ஆமாம், அவர் தான் நான். அது எவருன்னா அவர் தான். தன்னிலே தானாய், நானே நானாக இருக்கிறேன். நல்ல வார்த்தை இதெல்லாம். தாய்மொழி இதெல்லாம் ஆத்ம சிந்தனத்துக்கான விஷயங்கள், வார்த்தைகள். தன்னிலே தானாய் கனிந்து, அந்த வார்த்தைகளுடைய தெளிவு. ஆரம்ப காலத்தில் தத்துவமசி சொல்லியிருப்பார், என்னென்னவோ கேட்டிருப்போம். அகம் பிரம்மாஸ்மி சொல்லியிருப்பார், நீ அதுவாக இருக்கிறா சொல்லியிருப்பார். அப்போ கேட்டதுக்கும் கொஞ்சம் நாள் பொறுத்து அதை கேட்டு 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 சில உபநிஷதங்கள் கேட்ட பிறகு மறுபடியும் அதை ரிவைவ் பண்ணும்பொழுது அப்பொழுது வருகின்ற புரிதலுக்கும் முதல்ல சொன்ன வார்த்தையில் புரிதலுக்கும் எவ்வளோ கேப் இருக்கும் தெரியுங்களா? அதுதான் கனிந்து, அந்த வார்த்தையிலே ஊறி தெளிவாக புரிந்து. ஞானப்பழம் சொல்கிறாங்களே, அது கிண்டலுக்கான வார்த்தையாக போச்சு. சரியான ஞானப்பழம்டா அப்படி அந்த ஞானத்தில் பழுத்தல் சொன்னால் அந்த வார்த்தையோட அர்த்தத்தை தெளிந்து, அந்த ஞானத்தில் முதிர்ந்து, அந்த ஞானத்திலே நிலை பெற்று நிறைந்திருப்பு. நல்ல வார்த்தை. அந்த அத்வைதமாக இருக்கும் நிலை, அதைத்தான் தன்னிலே தானாக நினைந்து கனிந்து அவிழ்ந்து சுக சமாதி சொன்னால், இந்த மனம் எங்கெங்கெல்லாம் அலையிறது, அலைகின்ற மனம் அமைதி அடைந்து விட்டால் அதுதான் சமாதி. சமாதினா இறந்த பிற்பாடு வைக்கிறது சமாதி, அது வேறு.
சமாதின்னா அது ஒரு நிலை, அது ஒரு ஸ்டேஜ்னு சொல்லி யோக சூத்திரத்தை சொல்கிற அது விஷயம் வேறு. இந்த சமாதி என்ற வார்த்தையை நாமும் சாதன சுருட்டி சம்பத்தில் சொல்லக்கூடிய சமாதானத்தோடு சேர்த்து இந்த சமாதானத்தை தான் யோக சூத்திரக்காரர்கள் அல்லது யோகிகள் சமாதின்னு சொல்கிறாங்கன்னு முடிச்சிடுறாங்க வேதாந்தத்தை, அத்வைத சித்தாந்தத்தில். அது கூட நிறைநிலை அப்படிலாம் இல்லை. இந்த சமாதி என்ற நிலையில் என்ன, அவர்கள் முயற்சி செய்து மூச்சு ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி தியானத்திலிருந்து மனதை அடக்கி அமைதிப்படுத்தி அப்படியே ஒடுங்கி இருக்கிறாங்க. மனசு இருக்குது தீவிரமான சாதனையில், அந்த மனதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படியே எல்லாம் ஒடுங்கி இருக்குது. அது கொஞ்சம் வெளிப்பட்ட உடனே அது மனசுக்குள்ளே இருக்க எல்லா விதமான உணர்வுகளும் விவகாரங்களும் விஷயங்களும் அப்படியே வெளியே வந்துடும். அது போல் இல்லை வேதாந்தத்தில். இந்த மனதிற்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான உணர்ச்சிகள் உணர்வுகள் அந்த எமோஷன்ஸ் எல்லாவற்றையும் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தவத்தாலும் ஜபத்தினாலும் தியானத்தினாலும் அறிவுபூர்வமான ஆராய்ச்சினாலும் இந்த மனதிற்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்திடுறோம். அப்போ மனது என்ன ஆகிடுறது, சமாதானத்தை அடைந்து விட்டு. அவங்க 2 பேரும் சமாதானமாக போயிட்டாங்கன்ற பாருங்க, அது வேற. நம்ம மனசுக்கிட்டே நம்ம சமாதான பேச்சுவார்த்தை நடத்த நல்லா சொல்ல போகிறார். அடுத்து எனக்கு நீ ஒரு உறவு மாவாய் சொல்லுவார். அதுக்கு ஒரு பரணி பாட போகிறார் இன்னொரு பாட்டில். ஆமாம், அவ்விடமும் செவ்விடமே நீயும் ஜனனமற்று வாழியவே சொல்வார். இதெல்லாம் ஒரு ஆன்மீக சாதகன் உண்மையிலேயே முயற்சி செய்யும்போது மனநிலைகள் வரக்கூடிய ஏக்கம், தவிப்பு, ஏற்ற இறக்கங்கள், கேள்விகள், அதற்காக அவர் முயற்சி செய்து சிந்தனை செய்து பெற்ற பதில்கள் எல்லாம் இதில் அழகாக கொட்டி வச்சிருக்கார். ஆகினால் தாய்மலர் பாடலை ஏன் நிறைய பேர் படிக்கிறது இல்லைன்னா, அப்படிப்பட்ட சாதகர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு, அதனால் படிக்கிறது இல்லை. அது குறைவாக இருக்கிறவங்க தான் மட்டுமே தேடி நாடி படிக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஒரு பாராயணத்துக்கான விஷயமாவோ ஸ்தோத்திர பாடலாக இருந்தால் நிறைய பேர் பாடிடுவாங்க, இசை போட்டு பாடி ஆடி நடித்து எல்லாம் பண்ணுறோம். அது வேறு, அதுக்கு நிறைய கூட்டமாக வரும். இந்த பாட்டுனா ரொம்ப சிரமமாக இருக்குன்னு இப்படிலாம் சொல்கிறாரு. ஒரு சொன்னார் வைணவ சம்பிரதாயத்தில் அவங்கெல்லாம் பஜனை இதெல்லாம் கோஷ்டியாக வருவாங்க. அது சொன்னார், சாமி கோஷ்டியில் கோஷ்டி உண்டு உங்களுக்கு தெரியுமான்னார். அத்தனை கோஷ்டி இருக்குது சாமி சொல்லி சொன்னார் அங்கே கூட. அப்போ என்ன ஆகுது, ஏதோ ஒரு இசைக்காக ஏதோ பாடுறோம் பண்ணுறோமே தவிர மனமானது அமைதி அடைந்து பக்குவம் பெற்று பண்பட்டு வரல. சினமிறக்க கட்டாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரம்னு சொல்கிறார். எல்லாம் பண்ணுற என்ன பிரயோஜனம் உண்டு, மனதில் வர வேண்டிய அந்த தன்மைகள் பக்குவங்கள் வரலன்னு வச்சுக்கோமே. அது நம்ம பெருசாக வேதாந்தம் படித்து வரணுன்றது இல்லை. சாதாரண ஆன்மீக வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலே தார்மீக ஜீவனம், அதிலேயே இதெல்லாம் வந்துடணும். வயது ஆக ஆக நமக்கு இந்த பக்குவங்கள்லாம் சேர்ந்து வந்துடணும். அதன் பிறகு தான் தத்துவ ஞானம் விசாரம் எல்லாமே. அதில் வர வரைக்கும் காத்திருக்க முடியல. ஏதோ புண்ணியத்தினால இந்த சாஸ்திர விஷயம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குன்னா அந்த சாஸ்திர கருத்துக்கள் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக முறைப்படுத்திடும், ஒழுங்குபடுத்திடும், சரிப்படுத்தி விடும். அதுதான் இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்முடைய அனுபவத்தில் பார்க்கலாம். ஆக முதல் கேட்ட தத்துவ விசாரத்துக்கும் பிறகு 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 கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்ம மனதில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தெரியுங்க. அதுக்கு காரணம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு வந்திருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். அதான் சொல்லுவாங்க, சாமி முந்திலாம் கிளாஸ்லாம் கேட்டால் ஏதோ மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா புரியுது சாமி அப்படின்னு. என்ன அர்த்தம், நம்ம நல்லா மாறி வந்திருக்கோன்னு அர்த்தம். நமக்கு நாமே ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம், தட்டி கொடுத்துக்கலாம். ஆமாம், உண்மைதான், சத்தியம் இது. ஆக தன்னிலே தானாக, நான் நானாகவே, தான் தானாகவே நினைந்து கனிந்து அவிழ்ந்து சமாதிக்கு போனோம். சமாதி சொல்லி சொன்னால் எட்டாத வஸ்துவை எட்டி பிடிப்பதற்கு எடுத்து அடி வைப்பது சமாதி. அப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. இயம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம். தியானத்தில் என்னென்னா, தியானத்தில் ஸ்டில் மைண்டை எதிர்பார்க்கக்கூடாது. தியானத்தில் போய் வரும், அதுக்கு பேர் தான் தியானம். சென்று வருவது. பிறகு சென்று வருகின்ற மனது தியானத்துக்கு பிற்பாடு ஒரு இடத்துல உட்கார்ந்துருது பாருங்க, அதுக்கு பேர் தான் சமாதி. நம்ம என்ன பண்ணுறோம், சமாதி நிலையை தியானத்தில் எதிர்பார்க்குறோம். தியானத்தில் போய் வருவோம். போய் வந்து தான் என்ன பண்ண அப்புறமா அமைதி அடைந்து ஒரு இடத்துல உட்காரோம். அந்த போய் வர வரைக்கும் நம்ம அழகாக பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். எங்கே தான் போ அதுபோல் விட்டு உட்காந்து பார்க்கணும். நமக்கு முடியலையே என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரத்தில் ஓடி வந்துடுறோம். உட்கார முடியல, நிற்க முடியல. அதுக்கான முயற்சி, அதுவும் ஓய்வு பெற்ற காலத்திலேயாவது இந்த முயற்சிக்கு கொஞ்சமாவது நேரத்தை கொடுத்து பண்ணணும்.
நிறைய வேதாந்த வகுப்புலாம் கேட்ட பிற்பாடு அந்த முயற்சிக்கெல்லாம் இடம் இல்லைன்னா சாஸ்திர விஷயங்களை சிந்தனை பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இந்த கருத்துக்களை மனசில் ஓட விட்டுக்கிட்டு இருக்கணும். அதே பண்ணணும். அதிலே மனசு அமைதி அடையும். ஆக இங்கே சமாதி சொல்லி சொன்னால் மனம் அமைதி பெற்று ஒடுங்கிய நிலை, அவ்வளோதான். மனம் அமைதி பெற்ற நிலை. சுக சமாதியா, சுகமாக இருக்கு, அவன் அமைதியாக இருக்கான். இல்லை வேறு எந்த விவகாரமும் இல்லை. சென்று சென்று அணுவணுவாய் திருப்பெருந்துறை சிவனே சொல்கிறது போல், அதுபோல் ஏதோ மனசு ஓடி 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 என்ன பண்ண அப்புறம் ஒரு இடத்துல அமைதி பெற்று விடுகிறது. அடுத்து, பொன்னிலே பனி போலும் மாயை தரும் மனமே உன் குறைகள் தீர்ந்தான். பொண்ணில் என்ன பண்ணுவாங்க? ஆபரணம் செய்வாங்க. அதுபோல் இறைவன் மாயையே மனமாக ஆக்கினானாம். மனம் என்பது என்ன? மாயைன்னு தனியாக பார்க்க வேண்டாம். உங்கள் மனசு தான் மாயை, நம்மளோட மனசு தான் மாயை. இறைவன் மாயையே மனமாக ஆக்கினான். ஈஸ்வரனுடைய மனதே நாம் மாயையை தான் மனம் சொல்லி சொல்லுவோம். நமக்கு என்ன, ஜீவர்களுக்கும் அதுதான். இந்த உலகம் எதனால் ஆனதோ அந்த வஸ்துக்கு பெயர் தான் மாயை. அந்த மாயினுடைய ஒவ்வொரு குண அம்சத்தில் என்ன ஆகின்றது? சத்துவத்தில் ஒன்று, ரஜோ தன்மையில் ஒன்று, அப்புறம் தமோ தன்மையில் ஒன்று, அப்படி சொல்லும்போது மனமும் என்ன ஆகின்றது? அப்படிப்பட்ட மாயையினுடைய பிரகிருதியிலிருந்து வந்ததுனால் இந்த மனமும் என்ன? மாயையே. களிமண்ணிலிருந்து வந்த பானை அனைத்தும் களிமண்ணே. அதுபோல் இந்த மனமும் என்ன? மாயையே. அது ரொம்ப அழகாக சொல்கிறார். இறைவன் மாயையே மனமாக ஆக்கினான். அதையே பொன்னிலே பனி போலும் மாயை தரும் மனமே. அடுத்து புரைகள் சொல்லி சொன்னால் குற்றங்கள் சொல்லி அர்த்தம். குறைகள் சொல்லி சொன்னால் குற்றங்கள். எல்லார் மனதிலும் எல்லார் இடத்திலும் குறைகள் குற்றங்கள் இருக்கவே இருக்கின்றது. அந்த குற்றம் என்னவாங்க? தான் அல்லாததை தானாகும், தன்னது அல்லாதவற்றை தன்னதாகும் கொண்டு வேதனைப்படுவது. நம்முடைய குறை அதுதானா? மற்ற குறைகளாம் வச்சுக்குவோம், அது வேற. இங்கே வேதாந்தத்தில் தத்துவ விசாரத்தில் தான் அல்லாததை தானாகும், தன்னது அல்லாததை தனதாகும் கருதுகின்ற இந்த எண்ணம் தான் மமக்காரம், அகங்காரம், மமக்காரம் தான் இங்கு குறையை சொல்லி சொல்கிறார், குற்றம் சொல்லி சொல்கிறார். அதனால் வேதனைப்படுகின்றதான். அந்த வேதனைகள் குற்றங்கள் தீர்ந்தால், பொன்னிலே பனி போலும் மாயை தரும் மனமும் குறைகள் தீர்ந்தால் என்னவா? எண்ணிலோ யான் பிழைப்பேன்னு சொல்கிறார். அப்படி இருந்தால் தான் நான் பிழைப்பேன்னு சொல்கிறார். நான் பிழைக்கணுமே. இந்த வார்த்தை வேதனையிலிருந்து நீங்கி அந்த இறை இன்பத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் என்ற அந்த பேரார்வத்தை குறிக்கின்ற ஒரு சொல், முமுட்சுத்துவத்தை குறிக்கின்ற சொல். அந்த முக்தி பேர் அடைய வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்ற அந்த வார்த்தை. அப்படியானா எண்ணிலோர் என்ன பிழைப்பேன். அதனால் என்ன? எனக்கு இனியாவார் உன் போல்வார் இல்லை இல்லை. அப்படி இருந்துட்டா என்ன, உன்னை போல எனக்கு ஒரு நட்புடைய நண்பன் வேறு யார் இருப்பான்? என்னோட உயிர் தோழன் யார் இருப்பான்? என்னோட உயிர்க்கோர் உறவுமாவார். நல்ல அழகான பாடல். உன் போல்வார், எனக்கு நன்மை செய்யக்கூடியவர் வேறு யாரும் நாம் பார்க்கவில்லை. அதெல்லாம் நினச்சி பார்த்தால் உன் திருவருளுக்கு ஈடாக யார் உள்ளார்கள்? நீ என் உடைய உயிருக்கு ஒரு உறவுமாவார். ரொம்ப அழகான பாடல் இது, நல்ல பாடல். தன்னிலே தானாக நினைந்து கனிந்து அவிழ்ந்து சுக சமாதியாக பொன்னிலே பனி போலும் மாயை தரும் மனமே உன் குறைகள் தீர்ந்தான். எண்ணிலோ யான் பிழைப்பேன். அப்படி இருந்தான்னா நான் பிழைப்பேன். எனக்கு இனியார் உன் போல்வார் இல்லை இல்லை. உன்னை போல ஒருத்தர் வேறு யாரும் இல்லை. உன்னிலோ திருவருளுக்கு ஒப்பாவாய். அப்படி இருந்ததுன்னா நீயே ஒரு பெரிய திருவருளுக்கு ஒப்பாவாய். இதைத்தான் சொல்லுவாங்க. கடைசியில் யாருடைய அருள் நமக்கு வேணும்னா, முதல்ல இறைவனுடைய அருள் வேணும், அப்புறம் ஆத்ம கிருப்பா எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் நம்முடைய மனதினுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணுமா. ஏனென்றால் அது என்னன்னோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மனசுக்கிட்ட பேசி 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 சரி பண்ணி அந்த மனதை நமக்கு சரி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு சாதகம் ஆக்கணுமா. நம்முடைய மனசும் நமக்கு கிருபை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்ல, உன்னிலோ திருவருளுக்கு ஒப்பாவாய் என் உயிர்க்கோர் உறவுமாவாய். ஆமாம், என்னுடைய உயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாருன்னா அப்போ அவர் யார்? என் என்பது என்ன? உயிருக்கோர் உறவாவாய் சொல்கிறார். நான் தானாக இருக்கின்ற அந்த ஆத்மாவிற்கு நீதான் உறவு ஆவாய் என்று சொல்கிறார். தன் உடம்பின் வேறாய அறிவு பொருள் தான் என்பதை உணர்ந்து, இந்த உடலுக்கு வேறாய ஒரு அறிவு பொருள் இருக்குது, அதுதான் தான் என்று உணர்ந்து அந்த பிரம்ம தத்துவத்தை நினைந்து மனம் கனிந்து நெஞ்சம் உருகி இன்பம் தரும் சமாதி நிலை கைவரப்பெற்று பொன்னால் அணிகலன்கள் ஆவது போல மன மாயையால் குற்றங்கள் விளைகின்றன என்று உணர்ந்து
மனமே அவற்றிலிருந்து விடுபட்டால் நான் பிழைத்து கொள்வேன். இனி உன்னை போல எனக்கு உதவி செய்வார் யார் உள்ளர்? நினைத்து பார்க்க திருவருளுக்கு ஈடாக நீ என் உயிருக்கு ஒரு உறவுமாக இருக்கின்றா. என் கூடவே பிறந்திருக்கிற. மனம் எப்போ வந்தது? நம்ம கூடவே தானே இருக்கு. எப்போ பிரிஞ்சது? என் கூடவே தான் இருக்கு. அதனால் கேட்டுக்கிறார். அடுத்து 9வது பாடல். உறவுடலை எடுத்தவரில் பிரமாதி பிரமாதி ஏனும் உனை ஒழிந்து தள்ளற்கு அறவும் அரிது அரிது அன்றோ இகபரமும் உன்னை என்று யாவதுண்டோ வரிதில் உன்னை அசத்து எண்ணல் வழக்கு அன்று சத்தெனவும் வாழ்த்துவேன் என் சிறுமை கட பெருமை நின் ஜென்மத்தே என் ஜென்ம தேயத்தினில் நீ செல்லல் வேண்டும். உறவுடலை எடுத்தவரில் பிரமாதி ஏனும் உனை ஒழிந்து தள்ளற்கு அறவும் அரிது அரிது அன்றோ இகபரமும் உன்னை அன்றி ஆவது உண்டோ வரிதில் உன்னை அசத்தெண்ணல் வழக்கு அன்று சத்தெனவும் வாழ்த்துவேன் என் சிறுமை கட பெருமையின் நின் ஜென்மத்தேயத்தினில் நீ செல்லல் வேண்டும். மனசுக்கு அட்ரஸ் பண்றார். மனமே இந்த உடலை எடுத்தவர்கள் பிரம்மன் முதல் சொல்லி சொல்ற பிரமாதி ஏனும். பிரம்மன் சொல் பிரமாதி, அது தமிழில் சொல்ற பாடல். உறவுடலை எடுத்தவர்கள் பிரம்மாதி ஏனும் உன்னை ஒழித்து தள்ளற்கு அறியவும் அரிதுன்னு சொல்கிறார். உன்னை மனசில்லாத ஜீவர்கள் இருக்க முடியுமா? மனசு இல்லாத தேவதைகள் இருக்க முடியுமா? எல்லாருக்கும் மனசு இருக்கணும் இல்லையா? மனசு இருக்குமே. மனசு இருந்தால் தானே விவகாரம் நடக்கும். மனசே இல்லைன்னா அதுக்கு என்ன? அது ஜடம்தானே இல்லையா? ஜடம்தானே. ஆகவே பிறவி எடுத்த அனைவரும் இந்த மனம் இருப்பதனால் இன்பத் துன்பங்கள் உழன்று வருந்துகின்றன. மனம் இருக்கிற இடத்துல அது இனமான மற்றது எல்லாம் இருக்குது, விவகாரங்கள் இருக்கிறது, வருந்துகின்றனர். ஆகவே உன்னை என்று வேறு ஆவதுண்டோ? ஆகவே மனமே, உன்னை இல்லாத எனக்கு விவகாரம் பண்ண முடியாது, நீ இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம சொல்லுவோம், உங்களோட இருக்கவும் முடியல, ஓடவும் முடியல, போங்க. சில நேரம் அப்படி ஆகிடும் நமக்கு. சில பேரோட இருக்கலையேன்ற வருத்தம், சில பேரோட இருக்கணுமேன்ற ஒரு வருத்தம். ரெண்டுமே இருக்கு வாழ்க்கையில். உன்னை அன்றி வேறு ஆவதுண்டோன்னு கேட்குறார். இம்மை மறுமை வாழ்விலும் மனதாலும் மனத்து காரியமாகிய வினையாலும் எல்லாம் நமக்கு பாவ புண்ணியங்கள், பாவ புண்ணியத்தினால் சுகதுக்கம், சுகதுக்கத்தினால் பிறப்பு. இந்த மனம் இருக்கிறதுனால தர்ம அதர்மம் இருக்குது. அதுவும் இந்த மனித உடலில் வெளிப்பட்டுட்டா நமக்கு எது தர்மம் எது அதர்மம் தெரிஞ்சிடுது. ஒரு மிருகத்துடலே மற்றதுலேயே 4 கால்லேயே மற்றது நடக்கிறதுக்கு அதுக்கு அப்படி அமைக்கப்படலை. அதோட வாழ்க்கை என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிடுறார். அது வேறு மாதிரி வாழ முடியாது. ஒரு சிங்கம் நினச்சா இல்லை மான் அடித்து சாப்பிட்றது தான் பாவம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடையில் போயிட்டு 2 மசாலா தோசை சாப்பிட்டு வருமா. பசு இந்த தவிடு புண்ணாக்கு இந்த பில்லு அதெல்லாம் சாப்பிட்டு வைக்கோல்லாம் சாப்பிட்டு நமக்கு போர் அடித்து போச்சு. அதனால் போயிட்டு எதுனா ஒரு இது மதுரை முனியாண்டி விலாஸில் போய் எதனா சாப்பிட்டு வருமா? அதுவும் முடியாது. அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை அப்படி அமைச்சிருச்சு. அதனால் ஒரு சிங்கமானது மான் அடிக்கிறது பாவம் இல்லை. ஏன்னா அதுக்கு உணவு வேறு கிடையாது, அது வாழ்க்கை முறை. அதுக்கு தர்ம அதர்ம நியதியெல்லாம் கிடையாது. ஆனால் நமக்கு மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு மனம் என்ற ஒன்று, இந்த மனித உடல் வெளிப்பட்ட மனதிற்கு தர்ம அதர்ம ஞானம் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மிருகங்கள் உடலில் மனதில் ஏன் வெளிப்படலை சொன்னால் அதற்கு அப்படி ப்ரோக்ராம் பண்ணிட்டார் பகவான், அவ்வளோதான். அதுக்கு முன்னே மனுஷனோட பிறந்திருக்கலாம். இப்போ அந்த உடலில் வெளிப்பட்டால் தர்ம அதர்ம ஞானமானதற்கு என்ன மறைக்கப்பட்டுள்ளது, அவ்வளோதான். அதுக்கு தெரியாது. ஆனால் மனுஷனாக பிறந்தவங்க கூட அது போல் வாழ்கிறாங்க பல நேரத்தில், அது வேறு விஷயம்.
அப்போ தர்ம அதர்ம நியாயம் நமக்கே தெரிகின்றது. திருடனுக்கும் தெரியுது திருடுறது தப்புன்னு. அதனால தான் அவனுக்கு ஒரு நேரம் வச்சுட்டு வரோம் இல்லையா? தெரியுது இல்லை, தெரியாமல் இருக்குது, தெரிஞ்சுதான் செய்கிறோம். தர்ம அதர்மம் எங்கே வந்துடுதோ அந்த இடத்துல பாவ புண்ணியம் வந்துடும் செய்கிற செயல்களுக்கு. அப்போ பாவ புண்ணியம் என்ன பண்ணுறது? புண்ணியமான சுகத்தையும் பாவமானது துக்கத்தையும் கொடுக்கும். இந்த சுக துக்கத்தை அனுபவிப்பதற்கு இந்த உடல் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படியே வருகின்றது, எல்லாம் மனதால் வளர்ந்தது. அதனால் என்ன, இம்மை மறுமை வாழ்வில் மனதால மனத்து காரியமாகிய வினையாலும் இவையெல்லாம் எய்துகின்றது. இகமும் இகபரமும் உன்னையன்றி ஆவதுண்டோ. ஆனாலும் கூட இறைவனே, இந்த உலகத்தும் வேறு உலகத்தும் எல்லாம் உன்னையன்றி வேறு எதுவும் இல்லை, ஆவது ஒன்றும் இல்லை. வீணாய் உன்னை அறிவற்ற பொருள். அதனால என்ன பண்ணுறத மனசு சொல்கிறார், வீணாய் நான் உன்னை அறிவற்ற பொருள்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கு அறிவு இருக்குது. அசத்துன்னு சொல்ல மாட்டேன், ஜடம் சொல்ல மாட்டேன். ஆனால் சத்து சொல்லலாமான்னா சத்துன்னு சொல்லலாம், உன்னை வாழ்த்தலான்னு சொல்கிறார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறார் மனசை. நம்ம சொல்லணும் சில நேரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது போல் அறிவற்ற பொருள் என்று கூறுதல் தவறு தான். வரிதில் உன் அசத்து எண்ணல் வழக்கு அன்று வழக்கு இல்லை. ஏன்னா உணர்வு இருக்கே, இந்த உடலில் உயிர் இருக்கிற வரையில் இந்த மனது இருக்குது, இந்த மனது இருக்கின்ற வரையில் உணர்வு இருக்குது. இந்த நம்ம ஒரு கையில் ஒரு வைக்கோல் செத்தை இருக்குல்ல, அது எடுத்து போடுற அளவுக்கு சத்து நம்ம உடலில் இருக்கிற வரைக்கும் மனசு இருக்குது. அதை எடுத்து போடுறதே மனதனுடைய அதோடு சேர்ந்து தான் பண்ணுறோம். மனது இருக்குது. ஆகவே உன்னை சத்து அறிவுள்ள பொருள், அழிவில்லாத பொருள் என்று நான் உன்னை வாழ்த்துவேன். ஏன்னா ஜென்ம ஜென்மத்தை நீ தான் வர. இந்த இறப்பு என்பது ஜடமான இந்த உடலுக்குத்தானே தவிர மனசே அழியறதில்லை. அந்த மனதில் இருக்க வினைகளும் அழியறதில்லை. எப்பொழுது அது அழிகின்றது என்றால் ஞானத்தினால், ஞான அக்னியினால் இந்த வினைகள் எல்லாம் சஞ்சித ஆக்காமையில் இருக்கப்படும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் அதில் தான் அழிகின்றது. அதுபோல் பிராரப்த முடிவில் அந்த மனதை என்ன ஆகி விடுகின்றது? இல்லாமல் போய்விடுகின்றது. ஆக மனமே அழியறதில்லை, இறக்கிறதில்லை. உடல் தான் மாறுகின்றது, இறக்கின்றது. ஆக உன்னை சத்து அறிவுள்ள அழிவில்லாத பொருள் என்றும் நான் உன்னை வாழ்த்துவேன், சத்தெனவும் வாழ்த்துவேன். ஆகவே என்ன பண்ணோம், எனது கீழ்மை, என்னுடைய கீழ்மை கெடவும் என் தாழ்வு நீங்கணும்னு சொல்கிறார். தாழ்வுற்று இருந்தேன், இது என்ன மாயன்னு கேட்குறார் ஒரு இடத்துல. நான் தாழ்வுற்று இருந்தேன், இது என்ன மாயம்? எனது கீழ்மை கெட பெருமையின் ஜென்ம தேயத்தினில் நீ செல்லல் வேண்டும். ஜீவனாகிய நீ உன் பிறப்பிடத்து, உனக்கு ஒரு உணர்வு இருக்குது மனசுக்கு, அதுதான் சிதாபாசம் சொல்கிறோம்ல, அதை தான் பேசுகிறார். என்ன பண்ண, உன் பிறப்பிடத்து எங்கேருந்து வந்தே அங்கே இரு அப்படி சொல்கிறார். இது ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்று இருக்குது ஆனந்த கழிப்பில். சிந்தை பிறந்ததும் ஆங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே, யான் தான் இரண்டற்று ஒன்றாய் இருந்ததும் ஆங்கே. எந்த இடத்துல வந்ததோ அந்த இடம் தான் அது. என்ன கடைசியில் தேடி தேடி போனால் கடைசியில் எல்லாமே அந்த பிரம்மன் இடத்துல, ஆத்மா இடத்துல தான் போய் ஒடுங்கும். அதற்கு கண்ணியமாக வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அந்த மனசை எங்கே கொண்டு போய் போடுவோம்? எங்கே கொண்டு போய் போடுறது? ஒரு வகையில் பார்த்தா எல்லாம் அவர் இடத்துல இருந்தால், பிரம்மத்தின் இடத்துல தான் வந்தது. மாயா சகிதனாக பார்க்கும்போது நான் மாயா ரகிதனாக புரிந்து கொண்டு நான் பிரம்மமாக இருந்துக்கிட்டு இருக்கணும். பிறந்தது அங்கே தான் ஒடுங்கிறது. எங்கே? ஆத்மாவில் தான். அதுக்கு அன்னியமாக அது எங்கே இருக்குது? ஆக ஜீவனாகிய நீ யார்? இந்த மனதில் இருக்கக்கூடிய சிதாபாசன். உன் பிறப்பிடத்தில் மனதிற்கு செல்ல வேண்டும். உன்னுடைய இந்த ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 இந்த சேனைகள் எல்லாம் அந்த ராஜ்பாட் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே தில்லியில் செங்கோட்டைக்கு எல்லாம் அந்த அணிவகுப்பாக வருவாங்க. அப்புறம் எல்லாம் முடித்த பிறப்பு அன்றைக்கி ஒரு நாள் ஒரு மணி நேரம் நமக்கு பார்ப்போம். அதுவும் நிறைய பேர் பார்க்குறதில்ல, அது விஷயம் வேறு. அப்படின்னு இருக்குன்னா தெரியறதில்ல. அதுக்கப்புறம் சேனைகள் எல்லாம் சைன்யங்கள்லாம் மறுபடியும் என்னென்னா அவங்க பாசறைக்கு திரும்ப ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அது ஒரு அழகான ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், இந்த லதா மங்கேஷ்கர் பாட்டு. அந்த பாட்டை கேளுங்க, அப்படியே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த அர்த்தம் புரியுதோ இல்லையா, அந்த அம்மா பாவனை, அந்த ராகம் ரொம்ப அழகாக இருக்கும். சைன்யங்கள் பாசறை திரும்புதல் அதுபோல். ஆமாம், அது நான் தமிழில் சொல்கிறேன். நல்லாயிருக்கும் அந்த நிகழ்ச்சி. ஜனாதிபதி வந்து நடுவில் உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா அந்த வரிசைகள் மற்றதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கணும், பொறுமையாக பார்க்கணும். அதெல்லாம் நான் பார்ப்பேன், அதெல்லாம் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன்.
அதுபோல் இந்த மனசு எல்லாம் சென்று எங்கே ஒடுங்குது சொல்லிச்சுன்னா பாசறை திரும்புதல். மனசு என்ன அது எடுத்துக்கு போகிறது. நம்ம என்ன பண்ணோம், பூஜையில் எந்தெந்த சுவாமி வேணுமோ அந்தந்த சுவாமி என்ன பண்ணுவோம், ஆவாகனம் பண்ணுவோம். நீங்கள் வாங்க இங்கே இருங்கன்னு சொல்லுவோம். முடித்த பிற்பாடு நீங்கள் போங்கன்னு அனுப்புவோம். பாருங்கள், நம்ம கூப்பிட்டா வரணும், போகணுன்னா போயிடணும். சாமியை ஆவாகயாமி ஒன்று ஆவாகனம் பண்ணிட்டேன். யதாஸ்தானம் ஸ்தாபையாமி, இப்போ எங்கே போனோம் போங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, அங்கே போய் உட்காந்துக்குங்க, நாங்கள் கூப்பிட்டா வாங்க, இப்போ ரொம்ப நேரங்களாம் இருக்காதிங்க, நாங்கள் பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க, போயிட்டு வாங்க. அதுபோல் இந்த மனசு எங்கே போகுதுன்னா, எங்கேருந்து வந்ததோ அங்கே போச்சு. அது எங்கே, ஆத்மாவில் தான். அதில் தான் ஓடுது. புறப்பட்ட இடமும் ஒடுங்கும் இடம் ஒன்று தான். அது எங்கன்னா எண்ணில் தான். இந்த பாட்டு ரொம்ப நாள் எனக்கு சிந்தை பிறந்தது ஆங்கு அங்கே என்ன சொல்வது, அந்த சிந்தை இறந்து தெளிந்ததுமாக எந்த நிலைகளுமாங்க யான் தான் இரண்டற்று ஒன்றா. இப்போ இரண்டற்று ஒன்றாக இருக்கிறது ஆத்மா தானே, அங்கேருந்து தானே வந்தது. ஒன்றாக இருந்ததும் அங்கே எங்கே, நான் எண்ணில தான், தண்ணில தான், ஆத்மாவில் தான், பிரம்மத்தில் தான். சில பாடல்கள்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனதாக தெரியுது. இந்த உபநிஷத்து மற்ற விஷயங்கள் அதனுடைய பின்னணியில் இந்த பாடல்களை பார்த்தா தான் என்ன சொல்லியிருப்பார், அவர் சொன்ன வார்த்தை ஆழம் என்ன, அவருடைய புரிதல் என்ன, அது நமக்கு புரியுது. அப்போ தான் உடலை எடுத்தவர்கள் பிரம்மன் முதலியோரும். பிரம்மன் வேற பிரம்மன் வேறு, அது ஞாபகம். பிரம்மன்னா சதுர்முக பிரம்மா, அவரை சொல்கிறார், படைப்பு கடவுள். மனமே மிகுதியும் உடல் எடுத்து பிறந்தவர்கள் பிரம்மன் முதலியோரும், உன்னை விட்டு நீங்க மிகுதியும் முடியாதல்லவா. இம்மையிலும் மறுமையிலும் எனது துணை இல்லையாயின் ஆகும் செயல் உண்டோ. ஒரு செயல் இருக்கா, செயல்படுத்த மனசு வேணுமே. வீணே உன்னை அறிவற்ற பொருள் என்று கூறுதல் பொருந்தாது. அது உள்ளதான அறிவு இருக்கு சொல்லுது. அறிவுள்ள பொருள் என்றே நான் உன்னை வாழ்த்துவேன். எனது கீழ்மை கட வேண்டுமானால், என்னுடைய கீழ்மையெல்லாம் போக வேண்டுமென்றால் நீ உனது பிறப்பிடத்துக்கு செல்ல வேண்டும். ஆமாம், நம்ம வீட்டில் எதுனா சண்டை நின்று அவங்க அம்மா வீட்டுக்கு போன்ற பாருங்க. அது போல அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் தான் இவருடைய அவஸ்தை புரியும். அது வரைக்கும் தெரியாது. ஒரு 10 நாளைக்கு வீட்டில் நம்ம அம்மா இல்லைன்னா அந்த வீடு என்ன கதி ஆகும் நமக்கு தான் தெரியும். வந்துச்சுன்னா 1 மாதம் ஆகும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. அதுக்காக போக மாட்டாங்க. ஆம்பளை இருக்க வீடு என்ன கதியாக இருக்குன்னு தெரியும். அவங்களுக்கு தான் அதெல்லாம் முடியும். சில பேர் எக்ஸெப்ஷன்லாம் இருக்கலாம், அது வேறு விஷயம். எல்லாம் அனுபவம் தானே. ரொம்ப அழகாக சொல்லி நிறைவு செய்கின்றார். அடுத்து 10வது பாடல். வேண்டிய நாள் என்னோடும் பழகிய நீ என்னை பிரிந்த விசாரத்தாளே மாண்டு கிடக்கினும் அந்த எல்லையையும் பூரணமாய் வணக்கம் செய்வேன். ஆண்ட குரு மௌனி தன்னால் யான் எனது அற்று அவன் அருள் நான் ஆவேன். பூவில் காண்தக என் சித்தி முக்தி எனக்கு உண்டு ஆம். உன்னால் என் கவலை தீர்வேன். வேண்டிய நாள் என்னோடும் பழகிய நீ என்னை பிரிந்த விசாரத்தாளே மாண்டு கிடக்கினும் அந்த எல்லையையும் பூரணமாய் வணக்கம் செய்வேன். ஆண்ட குரு மௌனி தன்னால் யான் எனது அற்று அவன் அருள் நான் ஆவேன். பூவில் காண்தக என் சித்தி முக்தி எனக்கு உண்டாம். இங்கே பூவில் இருந்த பூவில் சொல்லணும், தமிழ் அப்படி இல்லையா. அதனால் பூவில்னா அந்த உலகத்தில் சொல்ல அர்த்தம். சரி, பூவில் காண்தக என் சித்தி முக்தி எனக்கு உண்டாம். உன்னால் என் கவலை தீர்வேன். மனம் முறையாக ஒடுக்கம் பெற வேண்டும், அடங்க வேண்டும் சொல்லி சொல்கிறார். வேண்டிய நாள் எவ்வளோ நாளோ, ஆமாம், உனக்கு தேவையான வரைக்கும் என் கூட தானே இருந்த, என்னோடும் பழகிய நீ என் கூட தானே பழகிட்டு இருந்த, என்னை விட்டு நீ நீங்கி இருக்கிறியா என்ன? இல்லையே. ஆனாலும் இப்போ என்னை பிரிந்த விசாரத்தாலே
இன்னொரு பாட்டில் சொல்லுவார், யாரோ ஒரு ஆள் வந்தார், அவர் சரியில்லை, அந்த ஆள் அவர் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டார். அதில் நான் என்ன பண்ணிட்டேன், அவர் வேண்டான்னு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அவர் அவாய்ட் பண்ண அவர் பழைய நண்பர் வந்து சொல்கிறார், என்ன நீ என்னை விட்டுட்டு யாரோ வந்து சொன்னாங்க, அதை கேட்டுட்டு நீ எங்கள் முன்னாக நீ அடர்ந்து அரசு பண்ணி என்ன கோட்டை கண்டா என்று மூட மனம் மிகவும் ஏச. ஒரு இடத்துல தாய் முன்னர் கேட்குறேன், சரி அப்படி என்னதை தான் கண்டுட்டேன் நீ? ஹோட்டலுக்கு வாங்கினா வரல, சினிமாவுக்கு வாங்கினா வரல, அங்கே போகலான்னா டூர் போனா வரல, அது சாப்பிட்ணுன்னா வரல, எதுவும் இல்லாதையோட்டு என்ன தனியாக இருந்துக்கிட்டு இருக்கு சாமியார் போல். சாமியார் அப்படி இல்லை, அது விஷயம் வேறு. யாரோ வந்து உனக்கு என்னை சித்தென்றும் உன்னை ஜடம் என்றும் எவனோ அன்று சொன்னான். அன்று முதல் எங்கள் முன்னாக அடர்ந்து அரசு செய்து எங்கள் முன்னாக என்ன கோட்டை கண்டா என்று மூடமனம் மிகவும் ஏச. எங்களை ரொம்ப ஏசுது. ஏசுறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தை இன்றைக்கி கூட சிலோன்காரங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏசுறான்னா, ஏசுறான்ற வார்த்தையை சொன்னால் சிலோன் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். ஏசுத ஏசுறான்டா, மூடமனம் மிகவும் ஏசன்னு சொல்கிறார். ஆக இங்கே சொல்கிறார், வேண்டிய நாள் என்னோடும் பழகிய நீ என்னை பிரிந்த விசாரத்தால். விசாரம்னா வருத்தத்தால்னு அர்த்தம். விசாரம்னா என்கொயர் பண்ணுற, அது வேறு. இங்கே என்னென்னா பட்டினத்தார் சொன்ன விசாரம் தான் அன்ன விசாரம், பிறகு அதுவே விசாரம். சொர்ண விசாரம் தொலையா விசாரம்னா இருப்பாருங்க. அது போல விசாரம்னா வருத்தம், துயரம். என்னடா பண்ணுறது, அப்படியே விசாரத்தை, அது என்னாச்சு, இது என்னாச்சு, இது எப்படி பண்ணுறது, அப்படி பண்ணுறது. என்னை பிரிந்த விசாரத்தால், என்னை விட்டு நீ விலகிட்ட, அந்த வருத்தத்தினால, துயரத்தினால மாண்டு கிடைக்கணும் அந்த எல்லையையும் பூரணமாய் வணக்கம் செய்வேன். நீ இல்லவே இல்லைனா ரொம்ப சந்தோஷம். சில பேர் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு வரணும் என்ன சொல்லுவோம், வரலைன்னா ரொம்ப சந்தோஷம், மனசுக்குள்ளே சொல்லிக்கும், வெளியில் சொல்லக்கூடாது. என்ன பண்ணுறது? ஆமாம் ஆமாம். அப்புறம் மாண்டு கிடைக்கணும் பூரணமாய் நான் வணக்கம் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவார், அதில் திடமுறவே அதில் ஒரு பாட்டு வரும். அந்த மனம் இறந்து போனால் கூட அதுவும் ரொம்ப அவ்விடமும் செவ்விடமே நீயும் ஜனனமற்று வாழியவை. அந்த இடமும் நல்ல இடம்தான், நீ மறுபடியும் பிறந்துடாத, ஜனனமற்று வாழியவே நீ வாழின்னு சொல்கிற. பூரணமாய் வணக்கம் செய்வேன். ஏன் தெரியுமா, ஆண்டகுரு மௌனி தன்னால் யான் எனது அற்று அவன் அருள் நான். என்னோட குருநாதர் இருக்க அந்த சத்குருநாதர் என்னை ஆண்டு கொண்டவன், எனக்கு அருள் செய்தவன், என்னுடைய அறியாமையெல்லாம் போக்கியவன், என்னுடைய பக்குவமின்மையெல்லாம் சரி செய்து எனக்கு அருள் கொடுத்து என்னை ஆண்டு கொண்டு தன்னை போல ஆக்கியவன். ஆமாம், அந்த மௌனகுரு. எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ மௌனகுரு சொல்லிவிடுவார். ஏனென்றால் அவருடைய குருநாதர் மௌனகுரு சுவாமி. அதுக்காக பேசவே மாட்டார் அப்படி அர்த்தம் இல்லை. தேவையானவற்றை பேசுவார், மற்ற நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பார், ஜாஸ்தி பேச மாட்டார் சொல்லி அர்த்தம். வீட்டில் கூட நம்ம அப்படி இருக்கணும். தேவைன்னா பேசணும், இல்லைன்னா என்ன அமைதியாக இருக்கும். அதான் யாராவது சொன்னால் வீட்டில் அமைதி வேணும், என்ன பண்ணணுமா, வீட்டில் அம்மா எதனா அதிகமாக பேசுனாங்கன்னா சரிம்மா சரிம்மா, ரொம்ப பேசினா சாரிம்மா, முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே என்ன பண்ண. நாமளும் அப்படி சொன்னோம், சரிங்க சரிங்க சாரிங்க, என்ன பண்ணுறது விடுங்க, முடிஞ்சு போச்சு, என்ன பண்ண மல்லு கட்டி என்ன ஆக போகிறது, ரெண்டும் இனி சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும், வேறு வழி இல்லை, எங்கே ஓட முடியும். ஆண்டகுரு மௌனி தன்னால் யான் எனது அற்று. அவருடைய அருள் உபதேசத்தினால், ஆத்ம ஞானத்தினால் எனக்கு நான் என்ற தன்மையும் இல்லை, எனது என்ற மமகாரமும் இல்லை, நான் என்கின்ற அகங்காரமும் இல்லை, ரெண்டுமே என்ன அற்று சொல்கிறார். அவைகளுடைய சக்தி அற்று, அவ்வளோதான். அதுக்காக யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா இது யாருதுன்னா என்னுடையதுன்னு தான் சொல்லணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது விவகாரத்துக்கு. நான் என்பதும் அங்கே பெரிய வேலை செய்யலை, எனது என்பதும் அங்கே இல்லை. ஆனால் அகங்காரம் மமக்காரம் மட்டும் இந்த உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதில் அந்த ஆக்ரகம் போயிருக்கும். யான் எனது அற்று அவன் அருள் நான் ஆவே. அவன் அருள் சொல்லினா அந்த அறிவிலே நான் இருப்பேன், அல்லது குருவுடைய அருள், ஆத்மாவுடைய அருள், அல்லது நான் என்னை ஆத்மாவாக உயிராக நினைத்தவரையில் இறைவன் என்ற ஈஸ்வரன் ஒரு தத்துவம் இருக்கின்றது, அதனுடைய அருள் எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம். அருள் நான் ஆவேன். அவர்கள் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைப்படி அப்படியே நான் ஆவேன். பூவில் இந்த உலகத்தில் காண்தக என் சித்தி முக்தி. என் சித்தி முக்தி என்றால் அஷ்டமா சித்தி, அணிமாதி சித்திக, அணிமா லகிமா மகிமா கரிமா ஈசத்துவம் வசித்துவம் பிராப்தி பிரகாமியம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான சித்திகள்.
இலை மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், வேறொரு சரீரத்தில் புகுதலாம் சொன்னார் பாரு. பெருசாகலாம், சின்னதாக இருக்கலாம், யாருக்கும் தெரியாத உலகத்தில் உலாவலாம். இதெல்லாம் சித்திகள். ஆஞ்சநேயர் லங்கைக்கு போனார். அங்கே இந்த ஒரு ராட்சஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, என்னை தாண்டி நீ போக முடியாது சொன்னாங்க. என்ன பண்ணுறது, அப்படி இப்படி பார்த்தா பெரிய பூதாகாரம் உருவம் எடுத்துச்சான். ரொம்ப இவர் உருவத்தை என்ன பண்ணிட்டாரு, விஸ்வரூபமாக எடுத்து சின்னதாக்கி அது காது வழியாக போந்து வாய் வழியாக ஓடிட்டார். அது அதெல்லாம் சித்தி தான். இருந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. நீர் மேலே நடக்கிறது, நெருப்பில் இருக்கிறது, எல்லாம் இருக்கும். வேறொரு சரீரத்திலும் புகுதலாம். பரகாய பிரவேசம் சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் சித்திகள். இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னா உட்கார்ந்து முயற்சி பண்ணி அதுக்கான சாதனைகள் செய்தால் கட்டாயம் கிடைக்கும், கிடைச்சிடும். அது நம்முடைய வேலை இல்லை. அது ஆன்மீக சாதனத்தை அழகாக டைவெர்ட் பண்ணி விட்டுடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில் சிஷ்யர்களோட கங்கை கரைக்கு போகிறார். அந்த பக்கம் போகிறத சிஷ்யர்களோட கரையில் காத்துக்கிட்டு இருக்கார். படகு வரணும். அங்கே ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாராம், இவரை பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய ஆள் ஒன்று எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, உங்களை பெரிய பரமஹம்சர்லாம் சொல்கிறாங்க, நான் பார்த்து சொல்லிட்டு அப்படி தண்ணி மேலே இடத்து அந்த பக்கம் போய் நின்றுட்டார். அவரும் இப்போ குரு மகராஜ் அப்புறம் இப்போ சிஷ்யர்களோட படகுல அந்த போய் இறங்கினார். பார்த்தோன்னே அவர் பார்த்து பற்றியா நான் வந்துட்டேன் பார். அதை புரிஞ்சுக்கிட்டு சொன்னாராம், உன்னுடைய இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச ஆன்மீகத்தினுடைய வேல்யூ மூணா தானான்னு கேட்டார். 3 நாள் கொடுத்தா அவனுக்கு ஒன்று கரையில் விட்டுற போகிறான், அதுக்காக உன் ஆற்றலாம் செலவு பண்ணிட்டு. அதனால தான் சொல்ல, சித்தர்களெல்லாம் ஞானிகள் இல்லை, ஞானிகளாக சித்தர்களாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் சித்தர்களாக இருக்கலாம், அதற்காக அவர்களுக்கு மோட்சத்துக்கு ஒன்றும் குறைவில்லைன்னு சொல்லுவோம். ஆதிசங்கரி சித்தி இருந்தது இல்லையா. ஒரு சமயத்தில் ஒரு காபாலிக அவரை கொண்டு போய் பலியிடும்பொழுது என்ன பண்ணார், நரசிம்மமூர்த்தியாக வந்து அவர் இடத்துல இருந்து அதை வென்று வந்தார்னு சொல்கிறோம். அவரும் இன்னொரு சரீரத்தில் போனார் வரலாறு சொல்கிறது. அது எந்த அளவுக்கு சரின்றதுலாம் வேறு விஷயம். ஆனால் அப்படி ஞானியர்களுக்கு சித்தியம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கும், அது அவர்கள் குறைவும் இல்லை, கூடுதல் விஷயம் இல்லை. ஆனால் எல்லா சித்தர்களும் ஞானிகள் இல்லை. இந்த வார்த்தை நல்லா யோசித்துக்கணும். அது ஞானிகளுக்கு சித்தி இருந்தே ஆகணும் அப்படியும் இல்லை என்பதனால் அவருடைய ஞானத்துக்கோ மோட்சத்துக்கோ ஒரு குறைவும் இல்லை. ஆக காந்தக என் சித்தி முக்தி. இந்த உலகத்தில் இந்த அஷ்டமா சித்திகள் எனக்கு உண்டாம், எனக்கு வரத்தான் வரும்னு சொல்கிறார். ஆனாலும் கூட உன்னால் என் கவலை தீர்வேன். என் மனமே, நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு வழியாக ஒழுங்காக இருந்தீன்னா உன்னால் வரக்கூடிய கவலையெல்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறார். தீர்வேன்னு சொல்கிறார். தீராத ஜனன வழக்கெல்லாம் தீரும் இந்த ஜனனத்தோடேன்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல மாண்டு கிடைக்குன்னு உனக்கு பூர்ணமாக வணக்கம் செய்வேன். அது முன்பாட்டில் தான் சொன்னார். நீயும் ஜனனமற்று வாழியவே சொல்கிற. யாரை சொன்னார்னா மனசுக்கு தான் சொல்கிறார். எதிலிருந்து சொன்னார், மனசுலேருந்து தான் சொன்னார். மனசுலேருந்து தான் மனசுக்கு சொல்கிறார். அதனால தான் சொல்லுவோம், தியான விஷயத்தில் மனதை அடக்கிறதுக்கு மனதை தவிர இன்னொரு கருவி இல்லை. ஏதோ ஒரு மிருகத்தை பிடிக்கிறது ஒரு கூண்டு கொண்டு போடுறோம். அதுபோல் இந்த மனசை பிடிக்கிறது எங்கே கொண்டு போகிறதுன்னா மனசை கொண்டு தான் மனசை அடக்கிறதுன்னு வேறு வழியே இல்லை, வேறு இன்னொரு கருவி இல்லை. அதுதான் எங்கள் பெரிய ட்ரிக்கே. வெளியிலேருந்து ஒரு கருவியை கொண்டு அதில் பிடிச்சிடலாம் இல்லை, அதை கொண்டு தான் அதை அடக்கணும். எல்லாருக்கும் தான் ப்ராப்ளமே. நம்ம அழகாக சொல், உன்னால் என் கவலை தீர்வேன். மனமே, நெடுநாட்கள் என்னோடு பழகிய நீ என்னை பிரிந்த துன்பத்தால் இறந்து கிடந்தால் அந்த இடத்தை முழுமையாக வணக்கம் செய்வேன். என்னை ஆட்கொண்ட மௌன குருவின் அருளால் யான் எனது என்னும் இருவகை பற்றுமற்று அந்த குருவின் அருளாகவே நான் நிற்பேன். அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக நான் நிற்பேன். ஒரு மகான் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு கேட்டார். இந்த சந்நிதியில் கொண்டு நிறுத்த குருநாதர் சொன்னார், இருக்கார், அவர் தான் இந்த வார்த்தைக்கு பொருள் என்னாராம். சட்டுன்னு அவருடைய பேர் ஞாபகம் வரல. அந்த வார்த்தைக்கு பொருள் என்னென்னா அவர் தான், யார், அந்த இறைவன் தான் அப்படி சொன்னார். அதுபோல் அக்குருவின் அருளாகவே நான் நிற்பேன். அவர் என்ன பண்ணார், நன்கு அருள் செய்திருக்கிற. என்ன சொன்னார்னா, நான் அதுவாக இருப்பதற்கு நீ என்னென்ன சொல்லியிருக்க, செய்சித்திரம் மிக நின்றுருக்கான். ஆக இவ்வுலகில் அனைவரும் காண அட்டமா சித்தியையும் வீடு பேர் எனக்கு கிடைக்கும். வீடு பேரும் கிடைக்குன்னு சொல்கிறார். வீடு பேருன்னா என்ன, முக்தி எனக்கு கிடைக்கும். கிடைச்சதா கிடைக்கலையா அவருக்கு? பாயப்புலியில் 27வது பாட்டில் போய் பாருங்க, கிடைச்சதுன்னு சொல்கிறார். எனக்கு கிடைக்கும், உன்னால் என் கவலை தீரும். ரொம்ப அழகாக சொல்கிறார். 11 பாடல். தீராத என் ஜனன வழக்கு எல்லாம் தீரும் இந்த ஜனனத்தோடே
யாரேனும் அறிவறிய ஜீவன் முக்தி உண்டாகும் ஐய ஐயோ காரேனும் கற்பக பூங்காவேனும் உனக்கோமை காட்டப்போமோ பாராதி ஆக எழுமண்டலத்தில் நின் மகிமை பகரலாமோ தீராத என் ஜனன வழக்கு எல்லாம் தீருமிந்த ஜனனத்தோடே யாரேனும் அறிவறிய ஜீவன் முக்தி உண்டாகும் ஐய ஐயோ காரேனும் கற்பக பூங்காவேனும் உனக்கு ஓமை காட்டப்போமோ பாராதி ஆக எழுமண்டலத்தில் நின் மகிமை பகரலாமோ தீராத என் ஜனன வழக்கு ஆண்டான் அடிமையனும் இரு தன்மையிலும் என் வழக்கு தீராது விடுவதிலே நடுவான கடவுளை. ஒரு ட்ரிபியூனல் முன்னெடுத்துல ஒரு வழக்கு ஒரு பிராது கொடுத்துருக்கேன், என் வழக்கை ஒழுங்காக தீர்த்து பைசல் பண்ணும். ஆமாம், விலைக்கு ஓடிடாத, இந்த வழக்கு விசாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆமாம் விசாரிச்சு எனக்கு தீர்ப்பு சொல்லும். தீராது விடுவதில் நடுவான கடவுளை. தாய்மனை தான் கேட்குறாரு, என்ன பிராது கொடுத்துருக்காருன்னா தீராத என் ஜனன வழக்கெல்லாம் தீரும் இந்த ஜனனத்தோடு, இதோ இந்த பிறவியோடு தீர்ந்துடணும். நாமளும் சொல்ல போதும்பா, பட்டதெல்லாம் போடும் பட முடியாது இனி துயரம் இல்லையா, பட்டது போதும். அந்த அர்த்தம் சொல்லக்கூடாது, பட்டினத்தார சொன்னார் என்ன, அவர் இவரை சொல்லலாம், இவர் அவரை சொல்லலாம், அது வேறு. தீராது என் ஜனன வழக்கெல்லாம் தீரும் இந்த ஜனனத்தோடு, இந்த பிறப்போடு போதும் தீரும் சொல்கிறார். யாரேனும் அறிவறிய ஜீவன் முக்தி, அறிவு அறிய அரிது, அறிவதற்கு அரிது. யாருக்கு யாருக்கு இது தெரிகின்றதோ தெளிகின்றதோ, குருவின் இடத்துல உபதேசத்தை பெற்று முறையாக அந்த மனதில் வாங்கி கொண்டு அந்த வார்த்தையோட அர்த்தத்தை தனதருளால் தான் வைத்து வைத்து பார்ப்பவரை தானாக என்னால் வளர்த்து காக்கும் தன்மயமாம் ஆனந்த தெய்வம் தண்ணி சொல்லிச்சு. இது முன்னே தான் பார்த்தோம் நம்ம. அப்படி அறிவறிய ரொம்ப அறிவதற்கு அரியதாகியது இந்த ஜீவன் முக்தி உண்டாகும் சொல்கிறார். ஜீவன் முக்தினா என்ன, நான் என்றுமுள்ள அந்த ஆத்மாவாக இருக்கின்றேன், எனக்கு மாற்றமில்லை, மறைதல் இல்லை, இறப்பு இல்லை, பிறப்பு இல்லை, எனக்கு துன்பம் இல்லை. அது எப்படி சாமி சொல்கிறேன், எவ்வளோ துன்பம் பட்டுக்கிட்டு இருக்கேன், கிண்டல் பண்ணுறீங்களா, எனக்கு இதெல்லாம் மனசில் வரத்தானது, ஆத்மாவாகி எனக்கு இது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஜீவன் முக்தி உண்டாகும்னு சொல்கிறார். ஐய ஐயோ, ஐயா என்றால் இறைவனை கூப்பிடுறார். ஐயோ என்பது ஒரு மாதிரி ஒரு ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் உண்டாகுமே, ஜீவன் முக்திலாம் வருமே. வாச்சா கையங்கரையும் அன்றி ஒரு சாதனம், மனோவாயை நிற்கும் வண்ணம் வாளாயமாக பழகிறேன் துறவு மார்க்கத்தின் இசை போல நேசாடு சாரிய விவகரிப்ப நினைவை மறந்த போது நித்திரை கொள்வேன், தேகம் நீங்குமன எண்ணிலோ நெஞ்சம் துடித்து அயர்வேன்னு சொல்கிறார். அப்படி ஒரு துடிப்பு, ஒரு அயர்ச்சி. ஐயோ வாழ்ந்ததெல்லாம் முடிஞ்சிடுச்சே, வாழ போகிற காலம் குறைவாக இருக்கே, இந்த உண்மையை எப்படி தெரிஞ்சுக்க போகிறேன், தெரிஞ்சுட்டு அந்த அறிவில் எப்படி நிற்க போகிறேன், அப்படி ஒரு தவிப்பு, ஏக்கம், முமுட்சுத்துவம். அந்த வார்த்தையை அப்படி காட்டுது. காரேனும், கார் சொல்லி சொன்னால் என்ன, மழை. கார்னு என்ன, கார் மேகம், கார் மேக வண்ணன், கருத்த மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் யார், கிருஷ்ணன், கண்ணன், கார் மேக வண்ணன். இந்த ஒரு புலவர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தாராம். அந்த காலத்தில் வீட்டுக்கு போனால் மோர் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க. அவங்க கொடுத்தாங்களாம். கொடுத்த உடனே பார்த்தாரா, அவர் கொஞ்சம் கிண்டல்கார பேர் வழி. மேகத்திலிருந்து அது கார் உங்கள் வீட்டில் இருந்தால் அதிகம் மோரான்னு கேட்டாராம். அவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம். பெரிய சாமியும் கேட்பாராம், கொஞ்சம் அதிகமாக மோர்லேயே அதுலேயே கொஞ்சம் இருந்தா என்னப்பா, காவேரியில் ஆற்றுல கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஓடிடுச்சோ, சில நேரம் அப்படி பண்ண வேண்டியதாக இருக்கும். அது போல் ஆமாம். ஆனால் சொல்லுவாங்க, மோரை பெருக்கி தான் சொல்லுவாங்க, நெய்யை உருக்கி.
அப்படிதான் சாப்பிட்ணுன்னுவாங்க. சரி பரவாயில்ல. காரேனும் கற்பக பூங்கா வேணும். கற்பக பூங்கா நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பூங்கா சொல்கிறார். ஆமாம், நமக்கு இருந்தால் சொல்லுங்களேன் சுவாமி, எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு என்னென்னவோ தேவை இருக்குது. ஆனால் அது அடியில் உட்காந்து எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்குற அறிவைத்தாரும் இதெல்லாம் கேட்போம். உனக்கு ஓமையாக காட்டப்போய் இதை கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக பூங்கா போல் இல்லையா? மழையை பொழிகின்ற வானில் மழையை மழைத்தாரை வெள்ளமை என்றென்று பாடினேன், நாடியே உளறினேன் அலறினேன், மெய் சிலிர்த்திரு கை கூப்பி விண்மார் என்ன கண்மாறி பெய்யவே சற்று அயர்ந்தேன் இனியான் சொல்கிறார். அதுபோல் வானத்திலிருந்து மழை வர்றதுனால தான் அமிர்தம் என்று உணரப்பாற்றுனார். அதுக்கு அமிர்தம் சொல்லி சொன்னார். இது மழை நீர் அமிர்தம் சொல்லி சொன்னார். அதுபோல் அந்த மழை கற்பக பூங்கா அதெல்லாம் உனக்கு ஓய்மையாக சொல்ல முடியுமா? முடியாது. பாராதியாக 7 மண்டலத்தில் நின் மகிமை பகரலாம். இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த அத்தனை மண்டலங்களிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது உன்னுடைய மகிமையை சொல்ல முடியுமா கேட்குறார். நின் மகிமை பெரிதே சொல்கிறார். மனமே நீ இறந்து படுவையாயின் எனது பிறப்பு கணக்க வழக்கு அனைத்தும் இந்த பிறவியோடு தீர்ந்துவிடும். ஆடிட்டர் நில் பண்ணிவிடுவார். பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணிவிடுவார்னா நில் போட்டுருவார். வரவு செலவு நில்லுன்னு போட்டுருவார். அடுத்த வருஷத்துக்கு கேரி ஓவர்லாம் பண்ண மாட்டார். வந்தது செலவு முடிஞ்சு போச்சு, இதை தூக்கி போட்டிருப்பார் அந்த ஃபைலை. அப்படி சொல்லி அந்த ஃபைலை முடிச்சிடணும். இந்த பிறப்போடு தீர்ந்து விடும். எவராலும் அறிதற்கு அரிய ஜீவன் முக்தி என்னும் நிலையும் கிடைக்கும். மழை எனினும் கற்பக மர சோலை எனினும் உனக்கு அவற்றை ஓமை காட்ட முடியுமா? நிலம் முதலாக சொல்லப்பட்ட மேலேழு எனப்படும் உலகெங்கும் உன் பெருமைக்கு ஈடாக எதுவும் உண்டோ? இந்த இடத்துல மனதை வஞ்ச புகழ்ச்சியாக புகழ்ந்து அதனை என்ன பண்ணுறாருனா இறந்து படுமாறு கேட்குறார். வஞ்ச புகழ்ச்சியாக சொல்கிறார். இந்த பாட்டினுடைய அர்த்தம் இதுதான். தீராது என் ஜனன வழக்கெல்லாம் தீரும் இந்த ஜனனத்தோடே யாரேனும் அறிவறிய ஜீவன் முக்தி உண்டாகும் ஐயோ காரேனும் கற்பக பூங்கா வேணும் உனக்கு ஓமையா காட்டப்போமோ? பாராதி ஆக 7 மண்டலத்தில் நின்மகிமை பகரலாமோ? இந்த 7 உலகங்களிலும் எத்தனை உலகம் இருக்க, மேல் 7 கீழ் அதெல்ல விதலை சுதலை தராதலை மகாதலை பாதாளன்னு சொல்கிறாங்களே, அதுபோல் மேல் 7 உலகம் கீழ் 7 உலகம் நடுவில் நாம் இருக்க இப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த எல்லா உலகத்தினுடைய பெருமையை சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. ஆட்சேபார்த்தம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி என்று இந்த பாட்டு நிறைவு செய்கின்றார். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.